சிங்காரம் சிரிக்கு கிண்ணாரோ சேலைய கண்டாரோ மசீப்ப கண்டாரோ பொய்யாரோ வந்துங்க எல்லாரும் காடா கூடு திருப்பதா காடு சேர்த்து காடு வீடு சீமை நூறு சமைக்குதுவோ பேரு மகிழ்ச்சின்றது சொர்க்கத்தை தெரியல வாழ்ற வாழ்க்கையவே சொர்க்கமா மாத்திக்கிறதா. கொண்டாட்டம் இதுதான் மகிழ்ச்சி. இதுதான் தாய் சாமியோ. நாளைக்கு நம்ம நிலத்துல விதை விதைக்க போறோம். எல்லாரும் வந்துடணும். காட்டவை தின்னது போக கல்வன் தின்னது போக கண்டவன் தின்னது போக பறவைகள் தின்னது போக எங்களுக்கு கொஞ்சம் விளையும் கொஞ்சம் விளையும். சாமியோ சாமியோ சாமியோ. யார் யார் நிலத்துல விதை விதைக்க அனுமதி கொடுத்தாங்க? யாரு கொடுக்கணும்? யார் சாமி கொடுக்கணும்ன்றா? அரசுக்கு சொன்ன நிலத்துல ஆண்டாண்டு காலமா ஆக்கிரமிப்பு பண்ணது பெரிய தப்பு. உடனே வெளியேறுங்க, இல்லனா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். ஐயா வேண்டாயா, எதை வேணாலும் சொல்லுங்கய்யா, என்ன வேணாலும் பண்ணுங்கய்யா, எங்களது நிலத்தை மட்டும் விட்டு போக சொல்லாதீங்கய்யா. உங்களுக்கு இந்த இடத்துக்கு பதிலா வேற ஒரு இடத்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம காசு பணமும் தரோம், வாங்கிட்டு கிளம்புங்கய்யா. யாருக்கான ஒரு காசு பணம் எங்க நிலத்தை மட்டும் திருப்பி கொடுத்துருங்கய்யா. உங்கள் நீரின் முறுமுறுப்புகள் எங்கள் பாட்டன்மார்களின் குரல்களே ஆகும். இந்த ஆறுகள் யாவும் இம்முடன் பிறந்தவர்கள். எம் மக்களின் தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கிறார்கள். எங்கள் குழந்தைகளுக்கும் இவர்களே உணவளிக்கின்றனர். ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்பு மிகு நீரானது வெறும் நீரென்று எமது மூதாதையர் உறுதியாகும். உன் கல்லை கேட்க இங்க வந்திருக்கோம். இவங்கள்ட்ட இப்படி சொன்ன வேலைக்கே ஆகாது, அடிச்சு துரத்துங்கயா. கேட்கிறோம், தயவு செய்து எங்க போக மட்டும் சொல்லாதீங்க. உங்களின் கோர பசியானது பூமியை கொன்றளித்து பாலாக்கி பாலைவனமாக்கி விடும். உங்க ஆயுதத்தை எடுத்து போராட எங்களுக்கு தெம்போ இல்ல, ராணியோ இல்ல. எங்களோட மொத்த இடமா இந்த நிலத்தை நம்பிதான். உங்க உசுர கொடுத்தாவது இந்த நிலத்தை மீட்டெடுப்போம். ஒட்டுமொத்த இந்த கூட்டத்தையும் அடிச்சு தார்த்தீங்க. ஆதிக்குடிகளிடமிருந்து இந்நிலத்தை பிடுங்கியதுதான் இந்நிலத்தின் பேரழிவு காரணம். பசுமை புரட்சின்ற பேர்ல மக்களை அனுதினமும் வறட்சியில விதைக்கிறீங்க. எல்லாருக்கும் சோறு கொடுக்கணும்னு ஸ்லோ பாய்சன்ல கொடுக்குறீங்க. 140 கோடி மக்களுக்கு சோறு போட வேற 2 கோடி தான் விவசாயம் பண்றான். பணம் மட்டும்தான் சம்பாதிக்கின்ற மோகத்துல கால சக்கரை எங்களையே அப்படி மாத்திடுச்சு. அதனால உங்க எல்லாரையும் நான் விவசாயம் பண்ண சொல்லல, விவசாயிகளுக்கு ஆதரவா தான் இருக்க சொல்றோம். எல்லாத்துக்கும் உங்க பேராசைதான் காரணம். என்னது பேராசையா? ஆமா, ஒரு காலத்துல அக்ரிகல்ச்சரா இருந்துச்சு, இன்னைக்கு அக்ரிய பிசினஸா மாத்திட்டீங்க. தங்க முட்டைன்ற வாக்கு தான் இந்த நிலம் இல்லைன்னு சொல்லல. உங்க பேராசையால வேதி உப்புகளையும் ரசாயன மருந்துகளையும் பூச்சிக்கொல்லிகளும் தெளித்து பொன்னா இந்த நிலத்தை இப்படி மண்ணா கூட இல்லாம மணலா மாத்திட்டீங்க.
நீங்க போடுற வேதி உப்பால நிலம் மட்டும் இல்ல, தினம் தினம் சுவாசிக்கிற காத்து, தாய்ப்பாலா இருந்த தண்ணி, ஏன் இந்த பஞ்ச பூதங்களும் பாலா போயிடுச்சு. இப்ப இவங்களை என்னெல்லாம் பண்ண சொல்றீங்க? ஆமாயா, நாய் வளர்க்கறவன நாகரிகமாவும் ஆடு மாடு வளர்க்குற எங்களை கேவலமாவும் பாக்குறதுதான் இவ்வளவுக்கு காரணம். இனியாச்சும் நம்ம நிலத்துல தாவர கழிவுகளை மக்க வைப்போம், ஆடு மாடு கழிவுகளை உரமாக்குவோம், இந்த மண்ணை பொன்னாக்குவோம். விவசாயிகளின் பேராசைதான் இந்நிலம் பாழ்பட்டதற்கு காரணம்.